டிமார்கன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தியரமை எப்படி வந்து நம்ம இந்த கிட்டு வச்சு ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிமார்கன் ஃபர்ஸ்ட் தியரம் a + b ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு a பார் டாட் b பார். இது வந்து டிமார்கன் செகண்ட் தியரம் a டாட் b ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு a பார் ப்ளஸ் b பார். ஸோ இதை LHS இஸ் ஈக்குவல் டு RHSன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து நமக்கு தியரிலையும் படிச்சிருப்போம். இது ஜஸ்ட் ஒரு நம்ம ஸ்டடி ஆஃப் டிமார்கன் தியரம் அப்படின்ற அந்த கிட்டை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த கிட்டோடைய அரேஞ்ச்மெண்ட்டு கவனிங்க. இது வந்து நம்ம அந்த டயக்ராம் கவனிங்க. ஸோ அதாவது ஏபின்ற 2 இன்புட்டை நம்ம இதை வழியாக கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ இது வந்து ஆர் கேட்டு a + b நமக்கு கிடைக்கும். இந்த a + b நம்ம நாட் கேட் வழியாக அனுப்பும்போது a + b ஹோல் பார் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த சைடு. ஸோ இந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோம், ஏவை வந்து ஒரு நாட் கேட் வழியாகவும் பியை வந்து ஒரு நாட் கேட் வழியாகவும் அமைச்சு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டு கேட்டு வழியாக அனுப்பி ரெண்டுத்தையும் இங்கே a பார் b பாரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் வரக்கூடிய கடைசி அவுட்புட்டும் இதில் வரக்கூடிய கடைசி அவுட்புட்டும் நமக்கு சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா டிமார்கன் ஃபர்ஸ்ட் தியரம் ப்ரூவ் பண்ணப்பட்டதாக அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் டிமார்கன் செகண்ட் தியரமுக்கும் சேம் வே இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் சேம் ஆன்சர் நமக்கு வரணும். ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே இருக்கிறது டிமார்கன் ஃபர்ஸ்ட் தியரம், கீழே இருக்குது டிமார்கன் செகண்ட் தியரம். ஸோ இந்த கிட்டோட அரேஞ்ச்மெண்ட் நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் இன்புட் இருக்குது எங்கெங்கெல்லாம் அவுட்புட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். ஸோ இது வந்து பவர். இங்கே பார்த்தீங்கன்னா இது பவர் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ இந்த பாக்ஸுக்கான மொத்த சர்க்கியூட்டோடைய ஆன் அண்ட் ஆஃப் தான் இது. இதுக்கும் நம்ம எடுக்க போகிற இன்புட் அவுட்புட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து ஆன் பண்ணால் தான் நம்ம மற்ற இதை பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். சரி, ஜஸ்ட் இதில் எரியிற எல்இடி லைட்டை வச்சு நம்ம எதையும் நம்ம ஆன்சர் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இன்புட்ஸ் எங்கெங்கே இருக்குது, நமக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு டிமார்கன் 2 இன்புட் தேவை. ஏபின்னு 2 இன்புட் தேவை. இது எங்கேருந்து சார் நான் கனெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா இதோ இங்கே தான். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து லாஜிக் கேட், இந்த எல்லோ கலர் போட்டிருக்கிறது வந்து நம்ம ஏவாகவும் இந்த ப்ளூ கலர் போட்டிருக்கிறது நம்ம பியாகவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பாக்ஸில் இது பாக்ஸுக்கு மாறலாம், அங்கே இருக்க கோடிங் பொறுத்து மாறலாம், பட் எல்லா இடத்துலையும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ லாஜிக் இன்புட்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எல்லோ கலரில் ஒன்றும் ப்ளூ கலரில் ஒன்றும் பார்க்குறோம். ஸோ இது இந்த பக்கமாக சாஞ்சி இருக்குது, இது 0. இதுவே இந்த பக்கமாக சாஞ்சி இருந்தால் 1. இந்த பக்கமாக சாஞ்சி இருக்கிறப்ப இது 0, இந்த பக்கமாக சாஞ்சி இருக்கிறப்ப இது 1. ஸோ இந்த ப்ரொசீஜரை நம்ம பார்த்துக்கோங்க. நம்ம இன்புட்ஸ் கொடுக்கும்போது 0 0 0 1 1 0 1 1 கொடுக்க போகிறோம். ஸோ அப்போது இதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை மாற்றி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏவை 0 பண்ணால் இப்போ 0ல் இருக்குது. இப்போ ஏவை 1 பண்ணால் இதை என்ன பண்ணணும், நான் இந்த பக்கமாக தள்ளி விடணும். ஸோ 1. இந்த மாதிரி நம்ம பியை நம்ம மாற்றிக்க முடியும். சரி, ஓகே. இது இன்புட்ஸ் ஏரியா. அடுத்து அவுட்புட் ஏரியா. நமக்கு ஏவும் பியும் நம்ம வேல்யூஸ் மாற்றி கொடுக்கும்போது அவுட்புட் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்து ரிசல்ட்டாக எழுத போகிறோம். ஸோ அப்போ அவுட்புட் ஏரியா இந்த ஒரே ஒரு அவுட்புட் தான் வரப்போகுது நமக்கு. அதாவது லைட் எரிஞ்சிச்சு அப்படின்னா 1, இந்த லைட் இண்டிகேட்டர் லைட் எரியலைன்னா நமக்கு அது 0ன்னு அர்த்தம். ஸோ இது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய சிம்பிளான ப்ரொசீஜர். இது இந்த ஏரியா இன்புட்டு, இந்த ஏரியா அவுட்புட்டு. ஸோ மற்ற இந்த சர்க்கியூட்டு மேலே இருக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட் தியரம், கீழே இருக்கிறது செகண்ட் தியரம். அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இந்த பாக்ஸை வந்து நம்ம இந்த கிட்ட வந்து நமக்கு புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம கனெக்ஷன் தப்பாகாமல் இருக்கணும்னா முதல்ல இதை புரிஞ்சிக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இது ஏ இது பி. ஸோ இப்போ இதுக்கடுத்து ஃபஸ்ட்டு தியரம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி இங்கே டயக்ராம் இருக்கும். இங்கே நல்லா கவனிச்சிங்க, நிறைய பேர் நம்ம இந்த கிட்ட இருக்கிறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா நமக்கு ஐசி பற்றியும் ஐசியோடைய யூசேஜ் பற்றி நமக்கு தெரியறதில்ல. பட் இருந்தாலும் வந்து மினிமலாக நான் சொல்கிறேன், தெரிஞ்சிங்க. நான் ஏதாவது கொஷின் கேட்குறப்ப உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐசி இதுதான் வந்து ஆர் கேட்டுடைய 7432 அப்படின்ற ஐசி இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த சர்க்கியூட்டு வச்சு நம்ம வந்து பிரெட் போர்டெலாம் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுத்து தான் இதை பண்ணணும். பட் ஆனால் இது வந்து நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் அந்த அளவுக்கு டைம் நமக்கு இந்த 12வது படிக்கிற பசங்களுக்கு இருக்குமான்னு தெரியாததுனால நமக்கு இந்த கிட்ட நிறைய ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பக்கம் நீங்கள் பிண்டகரம் நிறைய பேர் வரைஞ்சிருப்பீங்க. அது என்னென்னு தெரியாமல் வரைஞ்சிருக்கலாம். இருந்தாலும் நான் இன்னொரு முறை தெரிஞ்சவங்களும் இருக்கலாம். சரி, இன்னொரு முறை சொல்கிறேன், கவனிச்சிங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும், ஆஃப் சர்க்கிள் பள்ளம் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே இந்த பக்கமாக வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு
இந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், இந்த பக்கம் எந்த இதுவும் இருக்காது. இந்த இடத்துல மட்டும் இந்த குழி மாதிரி இருக்கும், பள்ளம் மாதிரி இருக்கும். அதை இந்த பக்கமாக வச்சுட்டு இங்கே மொத்தமாக கீழே வந்து ஆரம்பிக்கணும். இங்கே வந்து 1ல் ஆரம்பித்து 7 வரைக்கும் வரும். 1 2 3 4 5 6 7 8 7 வரைக்கும். இங்கே மேலே அப்படியே 8 இந்த இப்படி போகும். 8 9 10 11 12 13 14 வரைக்கும் வரும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் 7ன்ற பின் வந்து கிரவுண்டுக்கான கனெக்ஷன், 14 அப்படின்ற பின் வந்து விசிசிக்கான கனெக்ஷன். ஸோ இது வந்து எல்லா கேட்டுக்குமே காமனான 14 பின் இருக்கக்கூடிய மொத்தம், அதாவது ஆர் கேட்டு சரி, நாட் கேட்டு சரி, ஆண்டு கேட்டு, நீங்கள் எந்த கேட்டு நீங்கள் பார்க்குற எந்த கேட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு இருக்கக்கூடிய கேட்டோடைய பின் கவுண்ட் என்ன அப்படின்னா 14 பின் இருக்குது. 14 பின்னில் 7வது பின் வந்து கிரவுண்டு, 14வது பின் வந்து விசிசினா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்புட் சோர்ஸு. ஸோ இதை வந்து நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் இங்கே உள்ளே வருதுன்றது நமக்கு விசிசியில் தான் இருக்கும். ஸோ இந்த பின் டயக்ராம் மினிமலாக நமக்கு ஞாபகம் இருக்கணும். வெறுமனே இந்த சர்க்யூட் மட்டும் பார்த்து 0 1 1 0 போட்டு நம்ம எடுத்து கொடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு இதில் பர்பஸே இல்லாமல் போயிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டயக்ராம் பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கான இன்புட்டை இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இங்கே ஏக்கான இன்புட் எடுத்துக்குவேன். பிக்கு தேவையானது இங்கேருந்து எடுத்துக்க போகிறேன். இப்போ ஏபி இன்புட்டை நான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு தியரமுக்கு. அதுக்கடுத்து ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ஏ அண்ட் பிக்கான இன்புட் நம்ம கொடுக்கணும். இங்கே ரிமூவ் பண்ணி இங்கே ஏ கனெக்ஷன் கொடுத்துக்கணும். இங்கே பியிலேருந்து டேரெக்டாக இங்கே நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருப்போம் ஆல்ரெடி. இங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி இங்கே கொடுத்துட்டு இந்த அவுட்புட் தூக்கி நம்ம எங்கே கொடுத்துருக்கணும், ஒய் டு ஒய் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஒய் டு ஒய் கொடுத்துருப்போம். ஸோ இந்த அப்புறமா இங்கே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இங்கே நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம கவனிச்சிங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் டாட் பி எல்லாமே இந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கும். இது வந்துச்சுன்னா இது மாதிரியான ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட்டு நமக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அந்தளவுக்கு ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஸோ இதுதான் வந்து மொத்தமாக 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் தேவையான சர்க்யூட் மொத்தம் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் டயக்ராமே இதிலே வந்து இந்த கிட்லேயே கவர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கவனிச்சிங்க. ஸோ இந்த எல்லோ ஏவிலிருந்து இந்த ஒயர் வந்து நமக்கு ஏவுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதாவது இன்புட்டோட ஏவிலேருந்து இங்கே கொடுத்தாச்சு. இன்புட்டோட பியிலிருந்து அப்படியே வந்து நமக்கு இன்புட்டோட இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு தியரம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ எல்லோ டு எல்லோ, ப்ளூ டு ப்ளூ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. 2 ஒயர் தனித்தனியாக இருக்கும். ஸோ 2 நம்ம தனித்தனியாக நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நம்ம அவுட்புட் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவுட்புட் எனக்கு தேவை. எங்கேருந்து அவுட்புட் தேவை, இன்புட்டு ஏபி கொடுத்துட்டேன். இப்போ வரப்போகிற அவுட்புட் இதுதான் ஃபஸ்ட் அவுட்புட் ஏ ப்ளஸ் பி. ஏன்னா இது ஆர் கேட். ஆர் கேட்டோட வேலை என்னது, ரெண்டுத்தையும் நமக்கு ஏஆர்பி பண்ணி கொடுக்குற வேலை, ஏ ப்ளஸ் பி பண்ணி கொடுக்குற வேலை. ஸோ அதை நம்ம இங்கே கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பியில் கொடுத்துட்டேன். இப்போ நான் அவுட்புட் செக்ஷனில் ஒரு கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா இங்கிருந்து வர அவுட்புட் என்னன்றது இந்த எல்இடி இண்டிகேட்டர் மூலமாக தான் நான் என்னால் கண்டுவே பிடிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கான பவர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பிக்கான டேபிள் இது. ஓகேவா, இது வந்து என்னது ஆர் கேட் டேபிள். நம்ம பார்த்தது இது ஆர் கேட்டோட டேபிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு இது என்னது, ஆர் ப்ளஸ் நாட் என்னது, நார் தான் நமக்கு. நார் கேட்டுடைய அவுட்புட் என்னவோ அதுதான் நமக்கு இதனுடைய அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு தீரமுடைய அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஏ அண்டு பியை நம்ம இதில் இருக்க மாதிரி இன்புட்ஸை நம்ம மாற்றி கொடுக்கணும். 0 0 0 1 1 0 1 1 மாற்றி கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே 0ல் இருக்குது, பவர் ஆனில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்இடி இண்டிகேட்டர் லைட் எரியுதான்னு பார்த்தோம்னா லைட்டு எரியலை. ஸோ அப்போ பி கொடுத்தாச்சு, ரெண்டுமே 0 0 கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்கும்போது லைட் எரியலை அப்படின்னா ஆன்சர் என்னது 0 அப்படின்றது நமக்கு கரெக்டு. எரியுதானா எரியல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், மேலே வந்து இந்த பக்கமாக தள்ளியாச்சு. 1
இங்கே கீழே 0. அப்போ ஆக்சுவலாக மூணாவது வேல்யூ. ஸோ மூணாவது வேல்யூ 1 0 கொடுக்கும்போது என்ன ஆகுது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கமாக சாஞ்சிருக்கு 0, இது இந்த பக்கமாக சாஞ்சிருக்கு 1. அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0வாக இருக்கும்போது நமக்கு லைட் இண்டிகேட்டர் எரியுது. அப்போ எரிஞ்சிச்சுன்னா அது என்னது? வேல்யூ 1. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ 0 and 1. ஸோ செகண்ட் வேல்யூ 0 and 1 கொடுக்கும்போது நமக்கு a + b வேல்யூ என்ன வருது? 1 லைட் எரியுது. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் நமக்கு வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே 1 and 1 கொடுக்கும்போது நமக்கு என்ன வருது? லைட் இண்டிகேட்டர் எரியுது. ஸோ அப்போ நமக்கு a + b கரெக்டாக வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக இந்த டயக்ராம் போட்டு போயிடலாம். ஸோ எப்பவுமே கவனிச்சிங்க. ஸோ இதை எழுதும்போது 2 0 2 1 1 0 1 1 1 0 1 1 இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஸ்டேக் எல்லாம் வரும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு a + b கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் கேட்டோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போய் அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலரில் கனெக்ட் பண்ணி நமக்கு a + b ஹோல் பார் இதனுடைய வேல்யூ நமக்கு வருதான்னு செக் பண்ணணும். ஸோ a + b கண்டுபிடிச்சாச்சு. இந்த 4 வேல்யூடைய அப்படியே இன்வெர்ஸாக நம்ம இங்கே எழுத போகிறோம். ஈவென்ட்டும் நமக்கு அது நமக்கு விசிபிளாகவே நமக்கு மேத்தமெட்டிக்கலாக தெரிஞ்சாலும் ஜஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரொசீஜர் படி நமக்கு ஆன்சர் வருதான்னு செக் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ இப்போ சேம் 0 0 கொடுக்கும்போது நமக்கு ரெண்டுமே 0 0 கொடுக்கும்போது லைட்டு எரியுது. ஸோ இண்டிகேட்டர் லைட்டு எரியுது. அப்போ 1. மற்றபடி நமக்கு என்ன வரணும்? எப்போவுமே லைட்டு எரியக்கூடாது. ஸோ அப்படி எரியாமல் இருக்கான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 0 1 கொடுக்கும்போது லைட் ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்டாக. அடுத்து 1 0 0 1 சரி 1 0 1 கொடுக்கும்போது லைட் எரியல. நெக்ஸ்ட் 1 1 கொடுக்குறப்போ லைட் எரியல. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு தியரமுடைய LHS நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட் நெக்ஸ்ட் சைட் பார்ப்போம். ஸோ இப்போ இதுக்கு வந்து இதனுடைய எல்லோ டு எல்லோ இதனுடைய எல்லோ டு எல்லோ கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே எல்லோவிலிருந்து இந்த எல்லோ ஏதாவது ஏவோடைய இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ ஏவை தூக்கி ஏவை கனெக்ஷன் கொடுத்தாச்சு. பியை தூக்கி பிஏ கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ அவுட்புட்டில் இருந்து நம்ம ஒய் கொடுக்க போகிறோம். இந்த எதாவது மாற்றி இங்கேருந்து அப்படியே தூக்கி இங்கே கொடுக்குறது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஒய்யை தூக்கி அவுட்புட் அவுட்புட்டு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கனெக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஒய்லேருந்து ஒய் நம்ம அவுட்புட் கொடுத்தாச்சு. இப்போ சேம் 0 0 0 1 1 0 1 1 கொடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூஸ் வருது அப்படின்னு செக் பண்ணும்போது ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூ இதுதான். ஸோ ஏபியை ஏ பார் பி பார் பண்ணி இங்கே நம்ம இந்த டேபிளில் எழுதிக்கணும். ஸோ இதனுடைய அப்படியே இன்வெர்ஸ் தான் இது. 2 0னா இங்கே 2 1 ஆரம்பிக்கும். இங்கே 1 1னா இங்கே 2 0 ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நம்ம எழுதிட்டு வர்ற அவுட்புட்டு இண்டிகேட்டர் பொறுத்து இங்கே எழுதினா போதும். ஆக்சுவலாக இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதே தான் நமக்கு இங்கேயும் வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணதான் அர்த்தம். ரெண்டுமே 0வாக இருக்கும்போது நமக்கு இங்கே லைட் இண்டிகேட்டர் எரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு எரியணும். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி நமக்கு என்ன ஆகணும்? ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி a + b ஹோல் பார் இங்கே கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே நமக்கு a பார் டாட் b பார் நமக்கு சேம் ரிசல்ட்ஸ் நமக்கு வரணும். லைட் எரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் லைட் எரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் தியரம். ஸோ செகண்ட் தியரமுக்கு வந்து நம்ம ஏவில் இந்த எல்லோ டு இந்த எல்லோ ஃபஸ்ட் தியரம் முடிஞ்சு. ஸோ செகண்ட் தியரமுக்கு இங்கே நம்ம கனெக்ஷன் கொடுக்குறோம். எல்லோ டு எல்லோ ப்ளூ டு ப்ளூ செகண்ட் தியரம் கொடுத்தாச்சு. இதே மாதிரி இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குறது வந்து ஆண்டு கேட்டு. ஸோ ஏ டாட் பி நமக்கு வேல்யூ இங்கே வரும். ஸோ ஏ டாட் பியோட ஹோல் பார் இங்கே நமக்கு ஆன்சர் வரும். இங்கே கவனிங்க. 0 0 கொடுக்கும்போது லைட் எரியணும். 0 1 கொடுக்கும்போதும் லைட் எரியணும்.
அதாவது நம்ம இங்கே கொடுத்துட்டு இருக்கிறது ஏ டாட் பி இருக்கும்போது கவனிங்க. எப்போ வந்து 0 ஆகுது அப்படின்னா ரெண்டுமே ஒன்றா இருக்கும்போது நமக்கு 0 ஆயிருக்கு. கவனிச்சிங்க. அதாவது 0 0 1 0 1 இன்புட் கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட்டில் நமக்கு இண்டிகேட்டர் எரியுது. ஸோ 1 0 போடும்போது நமக்கு இண்டிகேட்டர் வந்து 1 எரிஞ்சிருக்கு. ரெண்டுமே 1 கொடுக்கும்போது நமக்கு இண்டிகேட்டர் லைட்டு எரியலை. ஸோ அப்போ நம்ம இந்த சைடு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன். ஸோ ஏ டு ஏ பி டு பி அகைன் கனெக்ஷன் கொடுத்துடணும். ஸோ ஒயிலிருந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கணும். ரெண்டுமே 0 பண்ணி பவர் ஆன் பண்ணிக்கணும். பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே 0வாக இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு ஆன்சர்? லைட் இண்டிகேட்டர் எரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு 0 1ஆக இருக்கும்போது நமக்கு இண்டிகேட்டர் எரியுது. நெக்ஸ்ட்டு 1 0 கொடுக்கும்போது இண்டிகேட்டர் எரியுது. ஸோ ரெண்டுமே 1 கொடுக்கும்போது இண்டிகேட்டர் எரியல. ஓகே. ஸோ இப்போ இதன்படி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 தியரமும் நம்ம இந்த டேபிள் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இதை வச்சு நம்ம ஏபி கனெக்ஷன் நம்ம கரெக்டாக கொடுத்துல நமக்கு லைட் இண்டிகேட்டர் பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஜஸ்ட் இந்த டேபிள் ஃபில் பண்ணி நம்ம டிமார்கனை வந்து தியரிலையும் ஒழுங்காக படிச்சுட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் நம்ம படிக்கும்போது ரொம்ப எளிமையாக நமக்கு தியரிலையும் 5 மார்க் எளிமையாக கிடைக்கும். எக்ஸ்பெரிமெண்ட்டும் 15 out of 15 ஈஸியாக எடுக்க முடியும். தேங்க்யூ.